வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அங்காளம்மன் வழிபாடு பற்றி தான். அங்காளம்மன் பார்த்தோம்னா சுமாராக 2000 வருடங்களாகவே புற்றாக காட்சியளித்து மக்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கி வரார். அப்படிப்பட்ட அங்காளம்மன் வழிபாட்டின் எந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடுன்னே சொல்லலாம். அங்காளம்மன் வழிபாட்டில் இதை கட்டாயமும் பின்பற்றி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டில் பல இடங்களையும் ஆலயங்கள் இருக்குது. அனைத்திலுமே பார்த்தோம்னா அன்னைக்கு மேல்மலையனூர் ஆலயம்தான் தலைமை ஆலயமாகவும் இருக்குதான். மூலவர் பார்த்தோம்னா சுயம்பு புற்று மண்ணால் உருவானதாகவும் அங்காளம்மன் 4 திருக்கரங்களுடன் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பானாம். அங்காளம்மனுடைய கைகளில் 4 கரங்களிலுமே முடுக்கை, சூலம், கிண்ணம், கத்தி உள்ளது. தலைக்கு பின்னால் பார்த்தோம்னா தீப்பிழம்பு இருப்பதாக காட்சியளிப்பார். இடது காலை மடித்தோ வலது காலை தொங்க விட்டோ அமர்ந்திருப்பார். காலுக்கு அடியில் கபாலம் இருக்குது. 5 தலை நாகத்தின் கீழே தான் அன்னை அருளாட்சி புரிவார். கோவிலுக்கு பார்த்தோம்னா 4 நுழைவாயில்கள் இருக்குதான். பக்தர்கள் வடக்கு நுழைவாயிலை பிரதான நுழைவு வாயிலாக பயன்படுத்தி வராங்க. கோபால விநாயகர் தென்பகுதியில் அமைந்திருக்குது. பெரியாயி சன்னதி கிழக்கு பகுதியில் அமைந்திருக்குதான். சுடுகாடு மற்றும் ஏரிக்கரையில் அமைந்திருக்குது. துர்கையம்மன் ஆலயம் போன்றவையும் அமைஞ்சிருக்குதான். சுமார் பார்த்தோம்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்காளம்மன் புற்றாக அமர்ந்ததாக நம்பப்படுது. இப்புற்று தான் அளவில் பெரிதாக இருக்குதான். இக்கோயிலில் பார்த்தோம்னா 2 கால பூஜை நடைபெறும். அப்படி நடைபெறும் போது அவ்வப்போது புற்றில் அம்மன் வடிவமாக நாகத்தை பலர் பார்ப்பதாகவும் சொல்கிறாங்க. பூஜையின் போது தான் சக்தி வாய்ந்த புற்று மண்ணை பூஜை தண்ணீரில் கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. பாக்கியம் இல்லாதவங்க இந்த அங்காளம்மனை பூஜையில் கலந்து கொண்டு புற்றுமண் கலந்த நீரை அருந்தினாலே புத்திர பாக்கியம் கிடைக்கும் என பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குது. கோவிலுடைய தெற்கு பகுதியில் தான் மல்லாந்து படுத்து பெரிய உருவமாக பெரியாயி அருள் புரிகிறார். பெரியாயி அம்மனை வழிபடும் பக்தர்களுக்கு தீய சக்திகள் விலகுவதோடு வேண்டியது கிடைக்கும் என்னும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குதான். சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய இடமாக கருதப்படும் சுடுகாடு தான் மயான கொள்ளை நடைபெறும் பகுதியாக அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல வழிபடும் பக்தர்களுக்கு பார்த்தோம்னா பிடித்திருக்கும் அனைத்து பிணிகளுமே நீங்கி அம்மன் அருளால நலம் பெறுவாங்களாம். போன்ற முக்கிய நாட்கள்னா அங்காளம்மன் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும். பௌர்ணமி தினங்களிலுமே ஆலயம் 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டிருக்குமா. சிறந்த பரிகார தலமாக விளங்குது. அம்மனை குலதெய்வமாக வழிபடுவோர் இங்கு பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபட்டு செல்வாங்க. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பார்த்தோம்னா கோவில் உட்பிரகாரத்தில் ஆடு மாடு கோழிகளில் வடக்கு வாசல்ல அமைந்துள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சுற்றி விடப்படுதான். ஆண்டுதோறுமே திருவிழாவில் புதிய தேரின் அன்னையை அமர வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்வாங்க. எங்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அமைந்திருக்குதோ அங்கெல்லாமே மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெறும். மாதத்தில் நடைபெறும் மயான கொள்ளை திருவிழாவின் போது பெரிய அளவில் நடக்கும். பக்தர்களுக்கு தானியங்களை கொண்டு உணவு சமைத்து அம்மனுக்கு அர்ப்பணிப்பாங்க. மயானத்தின் போது தான் அன்னையை ஆராதிக்கின்றன. பல சாமி ஆடிக்கொண்டே செல்வாங்களாம். காண்போர் வியக்கும் வண்ணம் பூஜையும் நடைபெறும். இதனால் பார்த்தோம்னா ஏவல், பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகள் விலகுவதாகவும் பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது அங்காளம்மன் வழிபடும் பக்தர்களுக்கு. இதுவரையும் பார்த்தோம்னா அங்காளம்மனுடைய சிறப்புகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த அங்காளம்மனை நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் உண்டாகணும்னு தெரிஞ்சுக்கலாம். அங்காளம்மன் கோவில் பார்த்தோம்னா கொண்ட தலைமையிடமே மேல்மலையனூர் தான். இந்த அங்காளம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு செய்தாலே பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆற்றல் மிகு சக்திகள் 3. அவை இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு சொல்லுவாங்க. இதையே ஆற்றலாக கருதும் போது விளைவாற்றலும் செயலாற்றலும் அறிவாற்றலும் இதையே தெய்வமாக லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி வாழ்க்கையில் நிலைகளாக கல்வி, செல்வம், வீரனை ஏற்றுக்கொள்கிறாங்க. லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி இவை இணைந்த ஒரே உருவம்தான் சிற்சக்தியே அங்காளி என்ற உருவமற்ற சக்தியாக அழைக்கப்படுது. அங்காளம்மன் உருவ சக்தியே அங்காளம்மன் தான். அங்காளம்மன் கோயிலில் கொண்ட தலைமையிடமே மேல்மலைன்னு சொல்லுவாங்க. தலைமையிடமாகவும் இந்த கோவில் உள்ள தேவதையே தலைமை தாயாகவும் மூலத்தாயும் முதன்மை தாய் என்று வழிபாடு செய்வாங்க.
இதுவே வம்சாவளியாக செய்து கொண்டு வருபவர்களும் இருக்காங்க. இந்த ஆற்றல் மிகு சக்தியை துணைவர், கணவர், இறைவன் என்று போற்றி சிவன், விஷ்ணு, பிரம்மா இவர்கள் மும்மூர்த்திகளாக இருக்கிறாங்க. மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கே பிரம்மஹஸ்தி பிடித்து விட்டதாகவும் பிரம்மஹஸ்தி தோஷத்தை ஆங்காளியான இந்த அங்காளம்மன் விளக்கியதாகவும் சொல்லப்படுது. மலையனூர் அங்காளம்மனே குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நிகழ்வுமே மலையனூர் மகாகாளி முன்பு செய்வாங்களாம். பெரும்பாலும் பார்த்தோம்னா இத்தலத்தில் வைத்தே திருமணம் செய்து கொள்வாங்க. குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையை மேல்மலையனூருக்கு அழைத்து வந்து முதல் முட்டை போட்டு தலைமுடியை காணிக்கையாக கொடுத்து செல்வாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஆடி மாதம் முழுவதுமே இத்தலத்துக்கு வந்து முட்டை போட்டு கொள்வோர்கள் ஏராளமானவர்கள் சொல்லலாம். அங்காளம்மன் தீவிரமாக நேசிப்பவர்களை குடும்பத்தோடு மொட்டை போட்டு கொள்வாங்களாம். ஆடி மாதம் அம்மன் மாதம் என்பாங்க. இந்த மாதத்துல அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தாலே அம்மன் கேட்ட வரங்கள் மட்டுமின்றி கேட்காத வரங்களையும் அள்ளி தருவாளாம். இதனால தான் ஆடி, வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளை பெண்கள் அதிக அளவில் வந்து அம்மன் ஆலயங்களை பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்து வழிபட்டு செல்வாங்க. மேல்மலையனூர் தலத்திலையும் அம்மனுக்கு பொங்கல் வழிபாடு வைப்பது ஆதி காலத்தில் இருந்தே நடைமுறையில் இருந்திருக்குதான். சமீப ஆண்டுகளாக தான் ஆடி வெள்ளிக்கிழமைகளை மலையனூர் மங்காளிக்கு பொங்கல் வைக்கும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தபடியே இருக்குதாம். மலையனூரில் பார்த்தோம்னா தளத்தில் பொங்கல் வைப்பதற்காக தனிப்பட்ட வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது. வெளியூர் செல்பவர்கள் அங்கு பொங்கல் வைத்து அங்காளம்மனை மனதார வழிபட்டு செல்றாங்க. அதிகாலை முதலே மாலை வரையுமே பொங்கல் வைத்து வழிபடலாம். என்றாலுமே ராகு காலத்தில் மட்டும்தான் பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் என்று சொல்றாங்க. பொங்கல் பிரசாதம் படைப்பவர்களுடைய பெரும்பாலானவர்கள் அதை வீடுகளுக்கு எடுத்து சென்று விட்டுறாங்க. பொங்கல் வைத்தியம் அங்காளம்மனுக்கு படைத்து வழிபட்ட பிறகுதான் அதே கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு பகிர்ந்தளிப்பது நல்லதாக சொல்லப்படுது. பக்தர்களுக்கு இந்த பிரசாதத்தை விநியோகிப்பதன் மூலம்தான் பொங்கல் வழிபாடு செய்பவர்களுக்கு நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகமாகவும் இருக்குது. மேல்மலையனூர் தளத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் ஆடு கோழி பலியிடுவது வழக்கத்தில் வச்சுருக்காங்க. கோவிலுக்குள்ள எத்தகைய வழிபாடுகளும் நடப்பதில்லை. கோவிலுக்கு வெளியில் தூரத்தில் தான் அவற்றை செய்வாங்க. மேல்மலையனூர் தளத்தில் பார்த்தோம்னா காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் பாவாடை ராயனா. ஆடு கோழிகளை பலியிட்டு பக்தர்கள் சமர்ப்பிப்பாங்க. பார்த்தோம்னா ஒரு தடவை எனக்கு படைக்கப்படும் உணவர்களை உன்னை சாரன் என்று பாவாடை ராயனுக்கு கூறியிருந்தாலாம். இத்தகைய வழிபாடுகள் எல்லாமே பாவாடை ராயனுக்கு சென்று சேர்வதாக சொல்லப்படுது. ஆடி மாதத்துல அங்காளம்மனை வழிபடுவங்க மறக்காம பார்த்தோம்னா பாவாடை ராயனையும் வழிபட்டு தான் வரணுமா. நம்ம வழி பயணத்தில் துணை இருப்பவர் தான் பாவாடை ராயனா. இதன் மூலம் தங்கள் பிரச்சனை நிறைவேறுவதாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றிவிடும் வழிபாடு மிக எளிய பரிகாரம் இருப்பதால் பெரும்பாலானோர் வந்து இந்த வழிபாட்டை பின்பற்றாங்க. அங்காளம்மனை வழிபடும் பெண்கள் பார்த்தோம்னா தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற கூறி ஆலயத்தில் வேப்பஞ்சேலை அணிந்து வழிபாடு செய்வது வழக்கத்திலே இருக்குதான். வேப்பஞ்சேலை வழிபாடு பார்த்தோம்னா மேல்மலையனூர் கோவிலில் ஆதி காலத்தில் இருந்து தொடங்கப்பட்ட பழக்கம் அல்ல. சென்னை அருகே பார்த்தோம்னா உள்ள பெரியபாளையம் கோவிலில் தான் இந்த வழிபாடு அதிக அளவில் நடைபெற்றிருக்குது. சமீப காலமாக தான் மேல்மலையனூர் கோவிலையும் வரும் பக்தர்களும் இந்த வழிபாட்டை பின்பற்றி தொடங்கி வராங்க. வழிபாடு செய்தாலே பார்த்தோம்னா அம்மன் மனம் இறங்கி வேண்டும் வரம் தருவாள் என்பது நம்பிக்கையாக இருக்குது. புற்றுக்கும் அங்காளம்மனுக்குமே அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பாக சொல்லப்படுது. ஆடி மாதம் வந்து இந்த அபிஷேகத்தை செய்தாலே மிகவும் நல்லதாகும். அங்காளம்மனுக்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளை பக்தர்கள் வந்து அபிஷேகம் செய்ய இயலாது. மற்ற சாதாரண நாட்களில் தான் இந்த வழிபாட்டை நடத்த முடியுமா. அம்மனுக்கு அபிஷேகம் சாதாரண நாட்களில் எந்த நேரத்திலும் நீங்கள் விரும்ப நேரத்திலே அமைத்து கொள்ள முடியும். இந்த வழிபாடு செய்வதால் கடன் பிரச்சனை தீரும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்காளம்மன் தளத்தில் தான் உள்ள புற்றுக்கு அபிஷேக வழிபாடுகள் செய்யலாம். புதிய புற்று மண் தூவி அதன் மேலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து குங்குமம் பூசுவாங்க. இதுவும் அம்மனை குளிர வைக்கும் என்று சொல்லப்படுது. புற்றுக்கு அபிஷேகம் செய்வதால குழந்தை பாக்கியமும் திருமணம் யோகமும் கைகூடும் என்பது ஐதீகமாக இருக்குது. மலையனூரில் உள்ள புற்றை சுற்றி வந்து வணங்கினாலே பித்து நீங்கும்னு சொல்லப்படுது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் இங்கு வந்து புற்று மண்ணை பூசிவிட்டாலே குணமாகும் என்ற நம்பிக்கை இருக்குது. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மேல்மலையனூர் தளத்துக்கு அழைத்து சென்று ஒரு இரவு தங்க வைத்தாலே போதும் குணம் அடைந்து விடுவாங்களாம்.
இதன் பலன் அடைந்தவர்கள் ஏராளமானவர்கள் சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.